வெல்கம் டு அவர் சேனல் இஸ்ட்ரீட்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சிறுகிழங்கு வச்சு ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவும் காரம் இல்லாமல் நல்ல டேஸ்டான ஒரு சிறுகிழங்கு மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ சிறுகிழங்கு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீரி சில்லி தான் சேர்க்க போகிறோம் நிறத்துக்காக. பெப்பர் பொடியும் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 தண்டு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம இப்போ நல்லா வேக வைக்க போகிறோம். எந்த அளவுக்குன்னா சிறுகிழங்கு நல்லா வெந்து அந்த நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி நல்லா சுருள்ற கண்டிஷன் வரைக்கும் நம்ம இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அது வேகட்டும். பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு கொதி கொதிச்சிருச்சு, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா வேக வச்சு இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். இடையில இடையில எடுத்து இந்த மாதிரி கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். மூடி போட்டு வேக வைக்கலன்னா அந்த தண்ணி வந்து சீக்கிரம் ட்ரை ஆயிரும், கிழங்கும் வேகாது. அதனால தான் நம்ம மூடி மூடி வச்சு எடுக்கிறோம். தண்ணி நல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி, ஏன்னா நம்ம மூடி வைக்கும்போது அந்த ஆவி டக்குன்னு வெளியே போகாது, உள்ள அந்த கிழங்கு வந்து நல்லா சாஃப்டா வேகும். அதனால தான் நம்ம மூடி வைக்கிறோம் இதை. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இந்த கண்டிஷன்ல இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கு. அந்த தண்ணியுமே நல்லா நம்ம ட்ரை ஆக்கி எடுத்துக்கணும். நம்ம திரும்பியும் ஒரு தடவை மூடி போட்டு வச்சிருங்க. இப்போ அதில் உள்ள தண்ணி கொஞ்சம் கூட இல்லாம அடியில கொஞ்சம் விட்டா பிடிச்சிரும். அந்த கண்டிஷனுக்கு நம்ம நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம இதில் ஆயில் எதுவுமே சேர்க்கல, அப்படி இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் நான் ஒரு 2 ஸ்பூனுக்கு அதிகமாகவே எண்ணெய் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம இந்த மசாலாவை அந்த எண்ணெயில தான் நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். அதனால் இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் அந்த கிழங்கு வேக வச்ச கிழங்கு மசாலாவோட இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே சேர்த்து நல்லா சுருள வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போது நமக்கு இந்த மசாலாலாம் பச்சையாக சேர்த்ததுனால அதோட ரா ஸ்மெல் இருக்கும். அதனால நம்ம இந்த ஆயிலில் சேர்த்து நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு, அந்த கிழங்கு வந்து சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம இதில் வதக்க போகிறோம். ஃப்ளேமை லோவாக வச்சுக்கோங்க. லோவாக வச்சுட்டு இடையில இடையில நல்லா கிண்டி விடுங்க. நம்ம இப்போ இதில் மூடி போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அந்த மசாலாவில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. நம்ம கிண்டி விடாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க. லைட்டாக ஹை ஆக்கிட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிரும். கிழங்கும் உடஞ்சிராத அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு டேஸ்டான ஒரு சிறுகிழங்கு மசாலா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.